ஹாய் கைஸ், நம்ம தமிழ் இன்னைக்கு இன்ஃபினிட்டி கேஸ்டில் மூவியோட தேர்ட் பார்ட் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்களை பார்த்து முன்னாடி லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்களை போயிடலாம். அவன் எப்படி இருக்கான்? நிலைமையை சமாளிச்சிட்டானா? அவனை பத்தி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். நீ அவனுக்கு உதவி பண்ணணும். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கேன் புரட்டா. சும்மா தோண போராடிக்கிட்டேன். யாராவது நம்மளை தாக்க வராங்களான்னு சுத்தி முத்தி ஒரு கனவை. பாடிங்க. நீ என்ன ரேங்க் அத சொல்ல? என்னை விட கம்மி ரேங்கா இருந்தா உன் கதையே அவ்வளவுதான். அவன் டீமன். நானே ஒரு டீமன். எனக்கு எதுக்கு ரேங்க் எல்லாம் இருக்க போகுது? ஆன்டி பிளட் டீமன் கோகுலண்ட வச்சு காயங்களுக்கு மருந்து போட்டிருக்கேன். உன் முகத்துல இருக்கிற காயங்கள் பெருசாச்சுன்னா உன் கண்களுக்கு பிரச்சனை. நான் சொல்றதை கேக்குதா? ஏன்னா டோர் தட்டுறேன். அவரே காயப்பட்டிருக்கா, அவனை அடிச்சுட்டு கண்டத பேசுறா. நான் இவனுக்கு மருந்து கொடுத்திருக்கேன், ஆனா இவனோட ரத்த கசிவு நிக்கவே மாட்டேங்குது. சொல்லிக்கிட்டே இருக்க. உன் கொண்டு வந்து நீ மீண்டு வந்துருவ. ஜென்சமாயே பண்றாங்க. தாக்குபடி செஞ்சிட்டு உன்னால முடியும். எழுந்து வா. நீ சண்டை போட்டு அப்புறம் கால அவனோட ஆர்ட்ஸ்லயும் திறமையிலயும் பெரிய சித்தான ஆளு தெரியுமா? லக்கு உன் பக்கம் வந்திருக்கு. லக்கா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சண்டை போட்டிருந்தேன்னா நீ ஸ்பாட்லயே காலி. இந்த மாதிரிடம் பேசி தேவையில்லாம அவனை பயமுறுத்தாதா. இங்க பாரு, நான் எப்பவும் கரெக்டா தான் பேசுவேன். அங்க எதுக்கு கை காட்டுறேன்? கத்தியே ஒரு டீமனை வர வச்சுட்டீங்க. உங்களுக்கு இது தேவை? என்ன போற? நீ யோசிக்கிற தானே? ஜெனட்ஸோவை ஜாக்கிரதையா பாத்துக்க. வாங்க போமா. சீக்கிரமா அதை முடிச்சிட்டு வாங்க, வேலையை பார்ப்போம் சார். இதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும். கேஸ்டர் இருக்கிறீங்கடா. வாட்டர் பிரீத்திங் செகண்ட் ஃபார்ம் வாட்டர் பீல். அது மேல ஏறி மொத்தமா மிதிப்போம். வாங்கல திருநெல்வேலிக்காரன் போல. மூசாங்க இருக்கிற இடம் தெரியுதா? இது சரியில்லை. அவங்க சந்திச்சுக்க போறாங்க. எவங்க? போய்க்கு அப்புறம் யாரும் வரல அப்படின்னா என்ன மூசான நேர்க்கவே இல்லையா? யாருக்கும் எதுவும் ஆயிருக்க கூடாது. சினபோ, நாங்க நிச்சயமா ஜெயிப்போம். எங்களால முடியும். எங்க எல்லாராலையும் முடியும். என்ன இது? திடீர்னு ஏன் நகர்வு? வந்துட்டு போறாத. ஜாக்கிரதையா. அங்க யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? இல்ல அங்க யாராவது சாக போறாங்களா? நடக்கிறது தான் இங்க அதிருதா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. ஒருவேளை அது கிட்ட வந்துகிட்டு இருக்கா? இந்த வாசனை அக்காசவா? அவனேதான். ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளவு நேரம் நீங்க தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். உங்களை மாதிரி வெற்றி பெற்றின கிட்ட இதை நான் எதிர்பார்க்கிறேன். வேற மாதிரி இருக்குது. இவனும் வெளியில இருக்கிறான். இவனும் அவமானப்படுத்தி தான் அமிச்சான் அன்னைக்கு. இழுத்துட்டானா? இந்த மீட் கசாலி ஸ்கூல்ல இதை எப்படியாவது மனிதர்களுக்கான மாற்று மருந்தை அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. முசான் கிமுன் சுஜி, என்ன ஆனாலும் சரி, நான் எப்படியாவது முயற்சி பண்ணி இதையும் எப்படிதான் இருக்கும். நிச்சயமா உன்னை அழிக்காம விட மாட்டேன். இப்ப
வர முடியும்ல? அது எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு தனியா. அதுக்கு தான் இவங்க தான் தேர்டு செகண்டு ஃபஸ்ட்டு தான்னா தான் அவங்க போகிறதுக்கு. எங்க அப்பாவோட தியரி படி மூசான் இறந்துட்டா மத்த டீமன்களும் இறந்து போயிடும். ஆமாம்ல, அப்படின்னா அந்த முசான் இன்னும் உயிரோட தான் இருக்கான். முசானோட பவரை டமாயோ இன்னும் சமாளிச்சுட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறேன். அத அவ தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இஷிரோட கண்களுக்கு அது தெரியாம இருக்கு. முசானோட சக்தி அவனுக்கு திரும்பி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவனை எப்படியாவது தோக்கடிச்சே ஆகணும். ஆனா அவனை கண்டுபிடிக்கணும். இந்த இன்ஃபினிட்டி கேசல்குள்ள அவனை எங்க போய் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவனை கண்டுபிடிக்க முடியுமான்னு கூட தெரியல. தமிழ் எனக்கு குழு கொடுத்தாலும் உண்டு. நீ கவலைப்பட தேவையில்லை. உன் வேலையை நீ சரியா செஞ்சுக்கிட்டு இருக்க. கண்டிப்பா எங்க இருந்தாலும் அவனே அவங்கள தேடி வருவான். அவன் என்ன தேடி வரலையா? அந்த மாதிரி தான் மோசான் அப்படிப்பட்ட ஒருத்தன் தான். அவன் நிச்சயமா வருவான். கரெக்டு தான், ஆனால் பவர்ஃபுல்லாக வந்துடுவானே. சரிங்கப்பா, எனக்கு புரிஞ்சுது. அவனை எப்படியாவது பாப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. டீமன் ஸ்லேயர்ஸ் துன்பா இருக்கும் போது அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு இதை முடிவுக்கு கொண்டு வந்தாகணும். நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி மிச்சம் இருக்கிற ஹஷிராசியாவது காப்பாத்தி தக்க வச்சுக்கணும். தயவு செஞ்சு நீங்க முன்னேறி போங்க. சீக்கிரம் போங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க. பரவாயில்ல, இங்கே நல்லா தான் பண்ணுறாங்க. எப்படியாவது முசானை தோக்கடிச்சிருக்க, அவனை விட்டுறாதீங்க. ப்ளீஸ் டீச்சர். அப்படின்னா சரி, உங்களை நம்பி தான் இதை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். டோகிட்டோ, போகலாம். நம்ம எல்லாரும் ஒண்ணா அசுரா ட்ரைனிங் எடுத்ததே இதுக்காக தான். அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கேஸ் எல்லாத்துக்கும் வழி செஞ்சு வரதான் இப்போ அவங்க. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க. பட் பசங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னா எதிர்பார்க்கல. அதுதான் இந்த எக்ஸ்ட்ரா ட்ரைனிங். யாரோட தியாகமும் வீணாகாது. கைகள் நகர்த்திட்டே தான் இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, இந்த சண்டையில நம்ம தோக்க மாட்டோம். சரி. மாஸ்டர் கிரியா உண்மையிலே திறமையானவர். அவங்க அப்பாவை இழந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் போதும் டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸை வழி நடத்துறாரு. இந்த வேலை முடியறதுக்காக தன்னையே அவர் முழுசா அர்ப்பணிச்சுட்டாரு. உனக்கும் அப்படித்தானே தோணுது? சரியா சொன்ன. என்னதான் இவங்க சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க மனசை தளர விடாம செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்க ரிங்கோ குடும்பத்தை பெருமைப்படுத்துறதுக்காக அவங்க வழிமுறைகளை நான் கடைபிடிக்க போறேன். என் உயிரை கொடுத்தாவது நான் அவங்கள பாதுகாப்பேன். நீ அழலியாக இன்னும் ஃபஸ்ட்டு அவன் இங்கே தான் வருவான் தோணிட்டே பார்க்க முடியுது. மாஸ்டர் கூட ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்த டீமன் டமாயோ தான் இந்த மருந்தை எங்களுக்கு கொடுத்தது. அதுல சொல்லி இருக்கிறபடி தான் இதை நான் பயன்படுத்தி இருக்கேன். ஆனா நெசுக்கோவால மறுபடியும் மனுஷியா மாற முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மறுபடியும் நெசுக்கோ மனுஷியா மாறிட்டான்னா அதுக்கப்புறம் மோசானோட லட்சியங்களை முறியடிச்சிடலாம். அவனுக்கு ஏத்த ஒரு பொருத்தமான சிறந்த உடம்ப கண்டுபிடிக்க அவன் 1000 வருஷத்தை கடந்து வந்திருக்கான். சூரியனை தாண்டி வரணுங்கிற அவனுடைய தேடம் மறுபடியும் ஆரம்பத்துக்கே போயிடும். அவன் கடந்து வந்த இத்தனை வருஷங்கள்ல இந்த நெசுக்கோ மட்டும்தான் சூரிய வெளிச்சத்தை சமாளிச்சு வந்தவன்.
இறுதி கட்டம் இந்த வார்த்தை என் மண்டைக்குள்ள தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இதுதான் முடிவோட ஆரம்பமா இருக்கும். எப்பெல்லாம் இப்படி ஆகுதோ என் இதய துடிப்பு அதிகமாகி என் உடம்ப நடுங்க வச்சிடுது. இந்த நீண்ட கால போர் ஒரு வழியா இன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா இதையெல்லாம் நான் உயிரோட இருந்து பாப்பன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. டான்ஜீரோ, நீ உன்னோட டீமன் தங்கச்சியோட இங்க வந்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப எனக்குள்ள வந்த அந்த விசித்திரமான உணர்வு அது வரைக்கும் என் வாழ்க்கையில வந்ததே கிடையாது. நாம இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டது எல்லாமே ஒரு நல்ல மெக்கானிசமா மாறி இருக்கு. அதுல நீயும் நெசுக்கோவும் 2 சின்ன கியர்கள் உங்க இடத்துல பொருந்துறதுக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்க. தடைப்பட்டு இருந்த மெக்கானிசம் உண்டாகி இப்ப அது எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு போராடு நெசுக்கோ, சண்டை போடு டான்ஜீரோ. என்னாலும் சரி, நீ இதுல ஜெயிக்கணும். Hinokami Kagura. Fire Beam. போ அவன் கையாவது வெட்டினாதான் என்னால அவன் தலையை வெட்ட முடியும். கைதான் பவரே. அவனை வெட்டிட்டேன். அவனுக்கு என்ன திரும்ப வாழ்ச்சிடும். தப்பிச்சிட்டேன். இது வேலை செய்யுது. என்னால பண்ண முடியும். இந்த வாட்டி தலைக்கு குறி வைக்க முடியல. ஆனா அடுத்த தடவை அவ்வளோ ஈஸியா Hinokami Kagura. Fake Rainbow. கிராஸாக வெட்டியிருக்கு. அவங்களை வெட்டியிருக்காங்க சார். எப்படி நிற்கிறா வர ஏடா ரங்குக்கோ இதெல்லாம் எவ்வளோ பண்ணியே ஒன்றும் ஆகல அவனுக்கு. டான்ஜீரோ, உன்னோட டெக்னிக்ஸ்ல இப்ப எங்கேயோ போயிடுச்சு போல இருக்க. நான் உண்மையை உன்கிட்ட சொல்லியே ஆகணும். அஷிராவுக்கும் மேல உன்கிட்ட சக்தி இருக்கு. ஆனா நீ அதான் இன்னமும் அப்பர் ரேங்க் 3லயே இருக்க. ஓ, அந்த நாள் நீ ஒன்றும் பண்ண முடியாம பணியில தலை வணங்கி உன் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக ரொம்ப பாவமா அழுது கெஞ்சி கேட்டுட்டு இருந்த. ஆனா இப்போ சண்டை போட கத்துக்கிட்ட. ஏன்னா உன்னையும் உன் வாழ்க்கையையும் உன் கௌரவத்தையும் பாதுகாக்கணும். இந்த பையனை சாதாரணமா எடை போட்டுற முடியாது. சும்மா அவனை கிண்டல் பண்ணாத. கியோஜிரோ எப்பவும் உண்மையதான் பேசுவாங்கிற விஷயத்த நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நீ பலவீனமானவங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் நான் உன்னை மதிக்கிறேன். போச்சு. டெக்னிக் டெவலப்மெண்ட். சரி, நம்ம கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஜாலியா ஆரம்பிக்கிறோம், ஃபன் பண்றோம். எந்த ஆயுதம் இல்லாமல் இருக்க ஒரே ஆயுதம் தான்டா. நிறைய பாருங்க. தனியாக எடுத்துன்னு போயிட்டான். தேவை பயங்கர மாதிரி இருக்காங்க. வேடிக்கை பாடுறான்ற மாதிரி இருக்கு. ஓ, இவ்வளோ செம்மையா இருக்கு. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பதட்டமாகவே இருக்கும். நீ வாட்டர் ரஷிதாவா? அதான் ஒரு ஃப்ளோல போற. 50 வருஷமா உன்ன மாதிரி ஓட்டுறதா கேள்வி. புஷ் பண்ணி வர்றதே புயல் வர மாதிரி இருக்கு. Water breathing 11th form. Dead God. இன்னும் சமாளிக்கிறாரு. கடைசியா கொண்ட வாட்டர் ரஷிதா வந்து இந்த மாதிரி ஒரு திறமையை பயன்படுத்தவே இல்லையா? அதனால இது கொஞ்சம் புதுசா. Hinokami Kagura. Blazing Sun. Hinokami Kagura. Fake. Water
Second form, water wheel. Hino Kamikadra! Flying dance! Destructive death. Leg type. தண்ணி. என் வாழற நான் அவனை வெட்டல தப்பிச்சு போயிட்டான் எப்படி அவனை பலமா தாக்குறே சமாளிக்க முடியலையா? வாழ் வீச்சு திறமையெல்லாம் பிரமாதமா இருக்கு. ஆனா வேற என்ன பண்ண மாட்டேன். அப்படியே நீ யாருன்னு சொல்லு, உன் பேரையும் சொல்லு. உன்னை நான் மறந்துடக்கூடாது இல்ல? கூலா பேசுங்க சண்டை ஒரு டீம் அடிக்க என்னால என் பேரை சொல்ல முடியாது. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. என்கிட்ட பேசாத. இதுவும் நல்ல பழக்கம் தான். வேற நேரத்துல பேசினா கவனம் செதறுங்கிற. கவனம் செதறினாதான் நான் உன்னை கதற விட முடியும். அப்போ நான் உன்னை கேட்டுக்கிட்டே ஃபேவரட் வாய்ஸ் இவனு கொடுத்துக்கிறாங்க. Destructive death. Leg type. Explosive body. ஆயிரம் கிட்ட விட்டுருப்போம் போல இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு அவன் பேரை உளறிட்ட போல இருக்கு. Hino Kamikadra! Destructive death. 8-layer demon core. Burning one Samastan! இன்னும் என்ன மாதிரி ஃபைட்டுங்க அது? ஒவ்வொரு மூவ்ஸும் அட்டகாசம். இவ்வளவு சீக்கிரம் நீ முன்னேறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யாரா தம்பி நீ? அப்படின்னா நான் கியோஜிரோவுக்கு நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்க போல இருக்கே. அன்னைக்கு ராத்திரி நீ தரையில மண்டிட்டு கிடந்தியே, அப்ப பாக்குறதுக்கு ரொம்ப வீக்கா தெரிஞ்ச. எதுவுமே தெரியாத பச்சை மண்ணா இருந்த. ஆனா இப்போ உன்னை பார்த்தா என்ன ஒரு அசுர வளர்ச்சி. கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் கத்தி மாதிரி இருக்கே. கை வச்ச ஆள் அப்படிடா. ரத்தம் எல்லாம் கொதிக்குது. கையெல்லாம் பரபரன்னு இருக்கு. நல்ல வேளை அன்னைக்கு ராத்திரியே கியோஜிரோ இறந்து போயிட்டான். நீ அவன் கூடவே சுத்திட்டு இருந்திருந்த இன்னைக்கு இந்த அளவுக்கு உருட்டிருக்க மாட்டேன். மனித நேயம் மண்ணாங்கட்டி நீ எப்போ உளுத்து போன விஷயமா பேசி உயிரை வாங்குவான். நீ இப்ப என்ன சொன்ன? வாய மூடு. எதுவும் பேசாத வாய மூடு. கியோஜிரோவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? நான் தப்பா ஒண்ணு சொல்லியே. எப்பவும் உண்மையை சொல்றதுக்கு தான் தைரியம் வேணும். உன்னையும் பாராட்டினேன். கியோஜிரோ பத்தின உண்மையும் சொன்னேன். இல்ல, நீ எங்களை பாராட்டல, அவமானப்படுத்துற. நீ எங்க எல்லாரையும் குறைச்சி எடை போட்டு தரக்குறைவா பேசுற. உண்மைகள் கொஞ்சம் வலிக்கதான் செய்யும் டான்ஜிரோ. இங்க பாரு தம்பி, எனக்கு வீக்கானவங்கள பார்த்தாலே வெறி ஆயிடும். வேற ஒன்றும் இல்லை. அவமானப்படுறதும் தலைக்குறவா பேசப்படுறதும் வீக்கானவங்களுடைய தலைவிதி. என்ன நான் சொல்றது? நாம கொடுக்கிற குடுல அவன் ரோஷம் வந்து எந்திரிச்சு ஓடுவான். அவனுங்களை பார்த்தாலே பத்திட்டு வரும். அவங்க எல்லாம் அழிக்கப்படணுங்கிறதா விதியோட விளையாட்டு. அத கடமையா நான் ஆத்திக்கிட்டு இருக்கேன். நீ இப்ப சொன்ன எல்லாமே தப்பா ஆக்காதா? நீ இங்க இப்ப உயிரோட நின்னுகிட்டு இருக்கல, அதுதான் ஆதாரம். பிறந்தப்ப நம்ம எல்லாருமே வீக்கான குழந்தைங்க தான். யாரும் நம்மள பாத்துக்காம இருந்திருக்க மாட்டாங்க. உனக்கும் அப்படிதான் ஆகாசா. உனக்கு வேணும்னா அது ஞாபகம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீ குழந்தையா இருந்தப்போ உன்னையும் ஒருத்தவங்க பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அன்பா அரவணைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லதான் நீங்க இருக்க. ஸ்ட்ராங்கானவங்க வீக்கானவங்களை பாதுகாத்து உதவி பண்ணிருக்காங்க. அதான் இப்ப வீக்கானவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப வீக்கானவங்களை பாதுகாத்து அவங்களுடைய கடமை தான். பேசி ஜெயிக்க முடியாது. அதுதான் இயற்கையுடைய விதியும் கூட. ஆகாசா, நீ இந்த உலகத்தை புரிஞ்சுட்டு இருக்க விதத்தை என்னால ஏத்துக்க முடியாது. இதுக்கு மேலையும் நான் உன்னை இப்படி பண்ண விட மாட்டேன்.
அதுக்கு இவர் ரியாக்ட் ஆகிற ஒரு மாதிரி. இப்பதான் எனக்கு புரியுது. லைஃப்லேயே ஏதாவது இருக்கும்ல. இந்த பையன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இவனை நான் அடியோட வெறுக்கிறேன். உண்மையாக சொல்லிட்டானா? பலசாலி ஆயிட்டோங்கிற திமிர்ல என்ன ரொம்ப வெறுப்பேத்தி பாக்குறான். அப்ப இவனும் அதானே பண்ணா. இங்க பாரு அக்காசா, நாம என்ன பண்ணாலும் சரி, நம்மளை சுத்தி இருந்து யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களோட நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்காத. எப்பவுமே உனக்கான உண்மையான எதிரி நீ மட்டும்தான். அப்பாவா குருவா? அதை விட முக்கியம், நாளுக்கு நாள் நீ ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும். ஒரு 10-20 வருஷத்துக்கு நீ இதையே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை அடிச்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் நீ அதே உதவியை மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய நேரம் வரும். நல்லதுதான் சொல்லியிருக்காங்க. என்ன பண்றான்? நான் இவளை கத்துறேன், கை வீசிக்கிட்டு இருக்கான். இப்போ லைஃப்ல ஏதோ இருக்கு. தாஞ்சிரோ, உன்ன மாதிரி ஒருத்தரை நான் விட்டு வைக்கவே மாட்டேன். டெவில் தனமா பார்க்குறாங்க. ஃப்ளாஷ்பேக் ஏதோ ஞாபகப்படுத்திட்டான். 10,000 names flashing below. இவன் தானே சொன்னா உண்மையே சொல்ல தைரியம் வேணும்னு, அதை சொன்னான். என்னது இவ்வளவு வேகமா இருக்கா? இல்ல, இது கண்டிப்பா வேகம் வரும். இல்ல உள்ளுடுவா. அவளா இவ்வளவு வேகமா உண்மையாதான்டா வரான். ஓ அம்மா. மூச்சு இப்படி விட விட மாட்டேன்றான். ரோசப்ல வந்து நிற்கிறான் பயங்கரமா. அவன் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட தாக்குதலை நான் தடுத்தாலும் அவனோட சக்தியை பயன்படுத்தி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடறான். அவன் என்ன பண்ண போறான்னு யோசிக்கவே முடியல. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறான். அங்கதான்டா இருந்த. அவனோட ஒவ்வொரு தாக்குதலும் துல்லியமா எப்படி என்ன வந்து நெருங்குதுன்னே தெரியலையே. எப்படி இங்க என்ன நடக்குது? அவன் எப்படி இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான்? அந்த உள்ளூர் ஃபைட் போடுற மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். இது வரைக்கும் அக்காசா பேசினதையும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா நீ பேசுற அல்லதானே அவன் வீக் ஆகும். ஏற்கனவே உடம்புல நிறைய கோடு இருக்கு. நினைச்சிருந்தா நான் தப்பிச்சிருக்கலாம். ஆனா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு. ஆமா, இதை நீ எப்படி பண்ண? இப்போ உன் வாளோட போன ஹீட் கேஸ்ல அப்படியே அழகா உருவாச்சு. யாரு வந்து தோடிட்டேன். எங்க போனார் அவரு? பாரு மோதிர மாதிரி தான். நீ உடைச்சிட போறாயா? ஆமா, இவன் தலை ஸ்ட்ராங்கு. என்னடா பண்ற? சின்ன பாட்டு புர்ரா புர்ரா எட்டி வச்சுன்னு. இவன் கைதானா? எப்போ அவன் கையால வச்சு ஏதோ வெட்டிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கூட. எனக்கு முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்க. என்னை இவ்வளவு தூரம் அலக்கழிச்சதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அப்புறம் 3 எப்பவும் என் வாழை பயன்படுத்த நான் விரும்பினதே இல்லை. அதோட மக்களோட போட்டி போட்டு சண்டை போட எனக்கு எப்பவும் ஆர்வம் இருந்ததே இல்லை. ஆனா இப்பதான் முதல் தடவை இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு எதிரி கிட்ட நான் மோதிட்டு இருக்கேன். இதுல இருந்து என் திறமை எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியுது. எனக்குள்ள இருக்கிற திறமையை இப்ப நான் வெளியே கொண்டு வரணும். இந்த சண்டையில என் சக்தி என்னங்கிறத நான் காட்டணும். வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் இருக்கிற போராட்டத்தை கடந்து ஒருத்தன் முன்னேறி வந்தா மட்டும்தான் அவனால ஒரு நல்ல இடத்தை அடைய முடியும். மேலே கை வச்சிடறா சாதாரண. சூப்பர். இந்த மார்க்
தோத்துட்டான்டா. ஓ இப்போ அவன் இப்ப அவரு பண்ணது வராரு, அதே மாதிரி. இவரு டைம் கொடுக்க மாட்டாரு. ஆனா இவனுக்கு ஹீல் ஆயிடும், நம்ம அதுக்கு ஆகாது. அதான் பிரச்சனை. வா ரெண்டு பேருமே ரொம்ப வேகமா இருக்காங்க. ஆனா நீ அவங்களோட வேகத்தை அதிகப்படுத்தினதும் ஆகாசமா அவங்களோட வேகத்தை அதிகப்படுத்திட்டான். உன்னால இவ்வளவுதான் முடியுமா இல்ல இன்னும் இருக்கா? இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன். க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டுன்னு வாங்க, அதுதான் எல்லாமே க்ளோஸ் தான். தியேட்டர்ல வேற மாதிரி இருந்தது. சவுண்ட் எல்லாம் வருது. இன்சினே தான் இருக்கிறாரு. தம்பி இருக்க போயிடாது. வந்துட்டான். அவங்க போற வேகத்துக்கு ஈடு கொடுங்க. அவசரப்படாத, யோசிக்கிறத மட்டும் நிறுத்தவே நிறுத்தாத. அதனால பரமன் எப்படி முன்னாடியே தெரிஞ்சுட்டு துல்லியமா தாக்குறான். மறைஞ்சிருந்து தாக்குனாலும் அதை அவன் எப்படி கண்டுபிடிச்சு திரும்ப தாக்குறான்னு தெரியல. யோசி வீக்னஸ் இருக்கும். உன் போராட்ட குணத்துல நல்ல முன்னேற்றம் தெரியுதே. வாழ்க்கையோட உயரத்தை நீ எட்டிட்ட. கியோஜிரோ கூட சண்டை போடும் போது அகாசா இது போராட்ட குணம்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கான். போராட்ட குணம்னா என்ன? நான் வாசனையிலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேனே, அதுவா இருக்குமா? இல்ல போராட்ட குணத்தை அகாசாவால உணர முடியுமா? எங்க குறி வைக்கிறான்னு நான் ரொம்ப கூர்மையா கவனிச்சு பார்ப்பேன். அப்படிதான் கீழே பின்னாடி இருந்து தாக்க போறான்றத நீ தெரிஞ்சுக்கிட்டியா? உண்மையிலேயே கலக்குறேன் நஸ்கே. மத்தவங்களோட என் தோல் ரொம்ப கடினமா இருக்கும். அவங்க பின்னாடி இருந்து வந்தாலும் கவலை இல்லை. யார் எங்க இருந்து பாக்குறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏய், எனக்கோட சொல்லிவிட. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நீங்க ரைட் ரோட கிட்ட தான் பார்த்தேன். அதேதான் கலக்குறப்போ குறிப்பா எனக்கு யாராவது காயப்படுற மாதிரி பார்த்தாங்கன்னா எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். உடனே அவங்க கிட்ட இருந்து உஷாராயிடுவேன். எனக்கு அடிபட கூடாதுல்ல. என்ன யாராவது தாக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கு என் தோல் உணர்ந்துடும். அதேதான் பார்க்க முடியாத விஷயத்த அந்த தோலை பயன்படுத்தி அவனால உணர முடியும்னா அதேதானா? நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்? என்ன பேசணும்? விஷயம் என்னன்னா, என்னை யாராவது தாக்க விரும்பாம என்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அந்த பொம்பளை மாதிரி தான். அந்த வயசான பொம்பளை மிஸ்டீரியா வீட்டுல பயமுறுற மாதிரி இருந்தாங்க. நான் பாக்குறதுக்கு முன்னாடி கையில ஒரு சின்ன ட்ரேல ஒளிகிரி வச்சு அப்படின்னா உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க அப்படி வயசான பொம்பளை சொல்லாத, கேட்கவே மோசமா இருக்கு. வயசான மூட்டை சொல்லுவா. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு. ஒருத்தர் நம்மளை தாக்கணுங்கிற இடத்துல பார்க்காம இருந்தாங்கன்னா அப்ப அவங்க நம்மளை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. எனக்கு புரியுது. ஆனா அந்த பாட்டி உன்னை பார்த்தாங்களே தவிர வேற எதுவும் காயப்படுத்தல. உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கிற டீமனை உன்னால தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதேதான் நீ விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட. வீக்கா இருக்க ஒருத்தங்க காயப்படுத்தணும்னு நினைக்கலன்னா அந்த டீமனோட இறுக்கமான கழுத்தை வெட்டவே முடியாது.
சும்மா பேசிக்கிட்டு இருந்த விஷயம் இப்ப Help ஆகுது. எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுக்க போல இருக்கே. அவங்ககிட்ட அட்டாக் மூட நெருங்கக்கூடாது. அக்காசா உணர்றது என்னவா இருக்கும் தெரியலையே. அது ரத்த வெளியில இருந்து வித்தியாசமா இருந்தா இல்ல ஒருத்த சண்டை போடணும்னு நினைக்கிற ஆர்வமா இல்ல எடுத்துக்கிட்ட பயிற்சியா அது என்னவா இருக்கும் எனக்கு தெரியலையே. ஒருவேளை அது மற்றவங்களோட அசைவன வாசனையில கண்டுபிடிக்கிற மாதிரியா? அக்காசாவுக்கு தெரியாம அவனை தாக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? என்னையே குழப்பிட்டடா. ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் கேப் போட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியா எனக்கு தெரியுற மாதிரியே வந்து மாட்டுல அவர் வந்துடுவாரா? இல்லையே, அவனே எப்படி மூவ் ஆனா? என்னென்னவோ நடக்குது ஃபாஸ்டா. எங்க இந்த எபிசோடு அனல் பறக்குதுங்க, பயங்கரமா இருந்தது. எல்லாம் தேட்டர்ல பார்த்துருங்க. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் பிரம்மாண்டமாக பார்க்க வேண்டியது. அந்த சவுண்ட் எஃபெக்டோட இதெல்லாம் பார்க்கறத விட கண்ணு பறிச்சுருக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. நாங்கள் அன்லக்கி தான், பார்த்தவங்களாம் லக்கு தாங்க. வேற மாதிரி இருந்துச்சுங்க அந்த ஃபைட்டு. எனக்கு வந்து அக்காசா நான் வெறுத்துன்னு இருக்கிறேன். அவ்வளோ வெறுக்கிற ரங்கக்கோ மேலே கை வச்சுட்டானே, இவன் ஃபைட் ஒரே ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும், இவனை என்னதான் பண்ண போறாங்கன்னு அப்படி பார்க்க வந்தவன். பட் உண்மையை ரசிச்சுட்டு இருக்கேன் நான் இவங்க ஃபைட்டு. இவங்க 2 பேரும் போடுற ஃபைட் அவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப ஆர்ப்பரிக்குது, ஒரு மாதிரி ஒரு பூரிப்பா இருந்தது. அப்படி இருந்தது. நான் வந்து இப்போ அவன் பகை அவனை வந்து கொல்லணும் அதை மறந்துட்டேன். அது ஃபைட் ரொம்ப வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து அந்த வெஞ்சன்ஸ் எல்லாமே நான் மறந்துட்டு ஃபைட் ரசிச்சுட்டு இருக்கேன். அதே அவனை பார்த்தா எப்படி இருக்குன்னா, மூசான் எப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு ரசிக்கிற குணம் உள்ள ஆனா ஒரு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த அவன் கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த அப்பர் 2 அவன் இவன் எல்லாமே வில்லன் தான், ஆனால் ரசிக்கிற மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷ், ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறதுலாம் பார்க்கறது ரொம்ப பிடிச்சி போயிடுது. தானே இல்லை, இப்போது நம்ம மீதி டீமன்லாம் பார்க்கறது எல்லாமே ஆயுதம் யூஸ் பண்ணுற ஒன்று. இவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக அவனை வச்சுட்டு இருக்கான்ல, இவன்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, அவன் கை தான் ஆயுதம். ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் தான் இவன்கிட்ட ஃபைட்டு, ஏன்னா அவன் கை தான் யூஸ் பண்ணுறான். ஸோ ஒரு ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சி கிட்ட அவன் அந்த மூச்சு விடுற அந்த கேப்பு கூட விடாமல் சண்டை போடுறான். அது பார்க்கறது ரொம்ப என்ன சொல்கிறது, ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி யூனிக்காக தெரியுறான் அவன் தனித்துவமாக. ரங்கக்கோ கொண்டா அன்னைக்கும் அப்படிதான் இருந்தது. இவன் வரப்போ நம்மளுக்கு இவன் என்னன்னே தெரியல, பட் இவன் போட்ட பீஜம் எல்லாமே யூனிக்கா இருந்தது. பிரேக்கே இல்லாம ஸ்பீடா போனாங்களா, அதுக்கப்புறம் அவங்களே பிரேக் விட்டுருந்தாங்க. பிரேக் விட்டுருக்கோம், இப்போ கொஞ்சம் தெளிவாயிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவனுங்க பிரேக் விடும்போது இப்போ இவ்வளோ நேரம் போய் நின்று இருக்குன்ற ஃபீல் ஆகுது, திரும்ப எடுத்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செம்மையா இருந்துச்சு, அந்த விட்டு விட்டு எடுக்கிறது. அதுவும் அவன் மோஸ்ட்லி வந்து அந்த க்ளோஸ்அப்ல வந்து நின்று தான் நிறைய விஷயம் பண்ணான், மூஞ்சுக்கு நேரம் நின்று. அது இவரும் பண்ணாரு. ஸோ அவன்கிட்ட அதெல்லாம் பயங்கரமாக மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டதுலாம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், அவக்கான ஆயிடுச்சு. அவக்கானதுக்கப்புறம் இதோ நான் வரேன் தம்பி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணான். பட் இவர் ஸ்பீட் ஆனதுக்கப்புறம் அதை விட இன்னும் ஆரம்பமாக தான் இருந்தது. ஏன்னா அட்டாக் பார்த்தீங்கன்னா ஆகுது தான், பட் சமாளிக்கிறான். ஈஸி வேல போகிற மாதிரி தான். இப்பயும் பார்த்தீங்கன்னா பேச்சு ஒன்றும் ஸ்டாப் ஆகலை, ஒரு பதட்டமாக எதுவும் இல்லை, கூலாக அவன் பாட்டுக்கு அதே ஹேண்டில் தான் பண்ணுங்கிறான். இங்கே லம்மால் தான் வந்து டேஞ்சராக தான் யோசிச்சுட்டே இருந்தான். பட் இனோஸ்கே சொன்ன ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹிட் ஆச்சு. எனக்குமே அந்த நம்பிக்கை வந்துச்சு, ஒருவேளை நம்ம அட்டாக் மோட்லாம் அவன் கிட்ட நெருங்குறதான் சென்ஸ் பண்ணுறான் போல இனோஸ்கே சொல்கிற மாதிரின்னு. ஆனால் டேஞ்சரை கலப்பி விட்டான். ஏன்னா அதுலேயே நிறைய வகை இருக்குது. அந்த சென்ஸ் பண்ணுறானா, இல்லை நம்ம அந்த வாசனை இதில் வச்சு கண்டுபிடிக்கிறானா, இல்லை அந்த அட்டாக் மோடு வந்து அவன் ட்ரைனிங் எடுத்தனால வந்ததா, இப்படி நிறைய இருக்குல்ல, எதை மூலிமா உணர்றான் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவான்னு தெரியல. இங்கேயே லாஸ்ட் மூவில் பார்த்தீங்கன்னா வெட்ட வந்தான். இவங்க சொல்கிற மாதிரி அவர் அஷ்ரா வந்து குறுக்க வருவான்னு பார்த்தோம், அவனே தான் மூவ் ஆனான். அது எப்படி பண்ணான்றது தெரியல. ஸோ ஏதோ இனோஸ்கே சொன்ன ஒரு விஷயம் ஏதோ நீங்கள் ஹிட்டாக இருக்குது, ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். பட் பாப்பா அது நெக்ஸ்ட் எபிசோடில் அது தெளிவாக சொல்கிறாங்களான்ட்டு. ஆனால் கண்டிப்பாக ஒரு வீக்னஸ் இருக்குல்ல, எப்படியாப்பட்டவங்களா இருந்தால் ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ சொல்கிற மாதிரி இந்த யோசிச்சு அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா ஏதாவது பண்ணலான்னு தான் தோணுது. அவனுக்கும் ஏதோ ஃப்ளாஷ்பேக் வந்துச்சு, அது டேஞ்சரா பேச அவனுக்கும் ட்ரிகர் ஆகுது. அந்த சென்டிமெண்டெல்லாம் அவனுக்கு பிடிக்கல, அது பேசும்போதெல்லாம் அது என்னன்னு தெரியும். அவனுடைய லைஃப்லேயே ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று வெறுக்கிறான். இவனை பார்க்கறதுக்கு எனக்கு நருட்டோ ஞாபகத்தை விட்டான். எப்படி நருட்டோ வந்து பேசி ஜெயிக்கவே முடியாது, அதேமாதிரி இவங்ககிட்டயும் பேச்சு கொடுத்தா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. பேசி பேசி ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிடுச்சு. தோளில் கை வச்சு வந்து அவர் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு குரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்பாவும் இருக்கலாம், மேபி குருவாக இருக்கலாம். அந்த வார்த்தை சொல்கிறப்போ உனக்கு இன்னொருத்தர் உதவிக்கு தான் கற்றுத்தரேன்ற மாதிரி ஏதோ நடந்துருக்கு. ஸோ அந்த விஷயத்தான் வெறுக்கிறான். அதனால் இவன் என்ன பாதிக்கப்பட்டான்றது தெரியல. இவன் ஃப்ளாஷ்பேக் வரப்போ தான் அது நமக்கு தெரியும். அதில் டேஞ்சராக பேசின டைலாக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நீ வீக்காக இருந்தப்போ, குழந்தையா இருந்தப்போ, வலிமையாக இருந்தவங்க தான் உன்னை பார்த்து
வளர்த்தாங்க. ஸோ இப்போ நீ வலிமையாக வந்து நிற்கிற அப்படின்னு சொன்னது வந்து நல்லா இருந்துச்சு. வலிமையாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் காக்கிறதுக்கு தான், அழிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த விஷயம் தான் இது எல்லாருமே சொல்கிற விஷயம் இல்லை. மாஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே அந்த நோக்கில் தான் இருக்கிறாங்க. நீ வந்து அது இப்படி எடுத்துக்கிட்டா அது வந்து கரெக்டுன்றது ஆகிடாது. இப்போ டேஞ்சரஸ் சொன்னது ஏதோ ஒன்று வந்து ஒன்று இடிக்குது, ஒன்று வலிக்குது அப்படின்னா அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்ற மாதிரி தான் அது மீனிங் வருது. இல்லை இதே விஷயத்த தான் அந்த குருவா யாரோ இதே மாதிரி தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்த மாதிரி இருந்துச்சு, டேஞ்சரஸ் சொன்ன மாதிரி. அதான் அப்படி பார்த்தா வழி மாறி வந்திருக்கேன்ற மாதிரி தான் மீனிங் ஆகுது. வேற ஒரு நோக்கில் அவனை உருவாக்கி இருக்காங்க. பட் அது வழி மாறி எப்படி அவங்க வந்தான், அதே மாதிரி தான் ஒரு விஷயமும் அவங்க லைஃப்பில் கனெக்ட் ஆகவே அது வந்து எப்படி சொல்கிறது, பார்க்குறப்ப தான் தெரியும் நம்மளுக்கு கரெக்டாக இது ஏதாவது தெரியாமல் நடந்ததா, வழி மாறி வந்ததா, இல்லை ஏன்னா குர்ட்டா போக்கு நடந்துச்சா, ஒரு எமோஷனல் முடிவு எடுத்தானா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளவும் இருந்தாலுமே ரங்கக்கோன்ற அந்த மனுஷன மேலே கொண்டுட்டான் அப்படின்றப்போ அந்த இதுவும் இருக்குது எனக்கு. அப்படி ஒரு மனுஷன் இல்லையா, அப்படி ஒரு கொண்டுட்டோம்னா நீ இந்த விஷயம் தெரிஞ்சு அதை பண்ணியிருக்க அப்படின்னா அப்போ அந்த வெறுப்பு எனக்கு வரதான் செய்யும். உன்னோட ஃப்ளாஷ்பேக்லேயே எங்கேயோ நீ ஹிட் ஆகுது, உனக்கும் இந்த வெளியெலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்படி தெரிஞ்சுமே நீ அது வழி மாறி மறந்து அப்படி ஒருத்தர் மேலே கை வச்சிட்டோன்னா அது எப்படி சொல்கிறது, அது மன்னிக்க முடியாத ஒன்றா தான் இருக்கும். ஆனால் டேஞ்சரோ மட்டும் அந்த இடத்துல தனியாக வந்தால் என்ன இருப்பான்னு தெரியல. இவர் வந்ததுனால நிறைய இடத்துல டேஞ்சராகவே அவர் தான் வந்து காப்பாற்றிட்டே இருந்தாரா. ஸோ இவர் அதான் அவர் இருக்க இதுக்கு. பட் அவரே சொல்கிறாரு டேஞ்சரோவும் ஐஸ்வர்யா லெவலுக்கு எப்பயோ வந்துட்டான், அவன் தான் இன்னும் குறைஞ்சி அவன் லெவல்லே இருக்கிற மாதிரி இருக்கே தவிர அவன் ஐஸ்வர்யா ஃபார்முக்கு அவன் ஆல்ரெடி வந்தாச்சுன்றாரு. ஸோ அப்படி பார்த்தா எனக்கு வந்து ஜெனிச்சோ எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்கன்ற எண்ணம் தான் இருக்குது. அந்த அதுக்கும் கீழே அந்த பசங்கள்லாம் இருந்தாங்க, அவங்களே பயங்கரமா பண்றாங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அது கொடுத்த ட்ரைனிங் அப்படி சவுண்ட் ஐஸ்வர்யாலாம் போட்டு பூஞ்சிட்டாரு. சும்மாவா ட்ரைனிங் ஒருத்தர் அது நம்ம ஆளுங்களா. ஃபர்ஸ்ட் அந்த ஜெனிட்ஸ் சுற்றி உக்காந்துட்டு எல்லாம் பண்ணும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஏதோ போது போல இருக்கு. அப்போ நடந்த சீன்ஸ் உட்காந்து பேசிட்டு இருந்தது ஏதோ காட்டுறாங்க போல இருக்கு. நான் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல தான் இவ்வளோ நடக்குதுன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா இங்கே அதுக்குலாம் டைம் இல்லையேடா, இங்கே உட்காந்து எப்போ சுற்றி போட்டு உட்காந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எப்போ பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு அது இதே ஆகலை. இதுதான் இங்கே தான் நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் லேட்டாக அந்த இது வரும்போது தான் அந்த எல்லாமே கேஷுவல் தான். என்ன பண்ணுற ட்ரீட்மெண்ட் இங்கே தான் பண்ணி அவனை காப்பாற்றுறது, இங்கே தான் ஒரு பக்கம் ஃபைட்டும் போட்டு ஆகணும். அதே மாதிரி தான் அவனை பண்ணுறதுக்குள்ளே வந்துச்சு, சமாளிச்சாங்க. ஆனாச்சு அவன் தான் போய் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பாட்டு ஜென்ஸ் உதவி போயிட்டான், பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டான். நம்ம பசங்களே சமாளிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. ஆமாம், சும்மாவா ஐஸ்வர்யாஸ் எல்லாருமே ஸ்னேக் பாபுலாம் போட்டு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துக்கிறாரு, எல்லாருமே போட்டு புழிஞ்சது தான். ஸோ அதோட விருப்பம் தான் இங்கே பார்க்க முடியாது. ஐஸ்வர்யாஸுக்கு வழி விட்டு அவங்களுக்கு போட்டோம், மீன் இதுக்கு போட்டு நம்ம பார்த்துக்கலான்றப்போ நல்லா இருந்தது. ஸ்டோன் ஐஸ்வர்யா கூட உங்களை நம்பி விடுறான்டான்னு சொல்கிறப்பவே அது அப்படி இருந்தது. ஸோ இவங்க எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்கன்ற அது காட்டிச்சு. ஸோ பார்க்கலாங்க, நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நல்லா போகுது. இன்னும் எந்த அசமாகுது நடந்துடக்கூடாதுன்னு அந்த பதட்டமும் இருக்குது. இவர் அம்மாயிஸ்வரா மோதுறப்ப கூட எனக்கு எதாவது ஆகிடுமோன்ற பயம் இருக்குது. ஏன்னா ரங்கக்கோன்ற அப்படியேப்பட்ட ஆளையே வந்து ஈஸியாக பண்ணிட்டான் அவன். அவருக்கா நீ டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, நம்ம பசங்களை காப்பாற்றணும் அது இதுன்னு அது இருந்ததுனால நீ கை வச்சிட்டான். இப்போ இவருக்கா அதே நிலமை தான். இப்போ டேஞ்சரோ இருக்கா, அவரை காப்பாற்றிட்டே தான் ஃபைட் போட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி பதட்டமாச்சு. நடுவில் கூட ஒரு கிளாஷ் ஆகிறப்போ எங்கே அவருக்கு பட்டுருச்சோன்னு நினச்சேன். பார்த்தா இவன் கை தான் வெட்டியிருந்தாரு. பதட்டத்திலே வச்சுன்னுறாங்க. அண்ட் இங்கே வந்து பெரிய ரோல் பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா டமையோ தாங்க எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் மூசான இது பண்ணிக்கிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கதும் அவங்க தான். அதே மாதிரி நெசுக்கோக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனதும் அவங்க தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அவங்களுடைய பங்களிப்பு இங்கே இருக்குன்னு அர்த்தம். அவங்க இல்லைன்னா என்ன இருக்கும், இந்நேரம் மூசான்றவன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா. இந்நேரம் நேரம் நெசுக்கோட்ட போய்ட்டு இங்கே பார்க்கத்தான் அங்கே பார்க்கத்தான் கேஸ்டில் இவங்களை பிஸியாக வச்சுட்டு நேரம் கிளம்பிட்டு இருப்பான் இந்நேரம். அப்படியே அங்கே போயிருந்தாலும் சவுண்ட் ஐஸ்வர்யா அவங்களாம் இருக்காங்க தான், இருந்தாலும் அவன் அவளுக்கு வந்து தெரியல, ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அங்கே பைக்கு அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கை இழந்து நிற்கிறாரு சவுண்ட் ஐஸ்வர்யான்றப்போ எனக்கு தெரில. அது டஃப்பு கொடுக்கலாம், மேபி டைம் எடுத்து கொடுக்கலாமே தவிர தடுத்துட முடியுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஸோ தமிழ் பண்ணுற அந்த ஒரு சில விஷயங்கள் தான் தடுத்துட்ருக்கு. அதேமாதிரி அவங்க வரத்துக்குள்ளே இங்கே நெசுக்கு வந்து ஹியூமன் ஆகிட்டா கூட யூஸ்லெஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே வர வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. ஸோ இருக்கிற வரைக்கும் தான் அவனும் கண்ணு வைப்பான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மூசான் வந்து அங்கே ரிலீஸ் ஆகிட்டான், அந்த டொமேட்டோ வந்து அவங்க இது போயிடுச்சு அப்படின்னா நேராக நெஸ்பேட்டு தான் வரும். ஸோ எங்களை பிஸியாக வச்சுட்டு. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதுமாதிரி நான் தனியாக ஒரு பிளேஸ் வந்துச்சு இல்லை, உள்ளே இழுக்கிற மாதிரி ஒரு பிளேஸ். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு போர்ட்டல் மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த இடமே. நம்ம அவெஞ்சர்ஸ் அந்த லோக்கி யூனிவர்ஸ்லாம் எப்படி ஒரு காட்டுவாங்க அந்த மாதிரி தனியாக இருக்குது. இவங்க இன்னும் அந்த மேப்லாம் போட்டு அந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சி வர போகிறாங்கன்றதே தெரியல. வித்தியாசமாக இருந்துச்சு அந்த இடமே. இல்லை இப்போது நம்ம அப்பர் 2 பண்ணிச்சு இல்லையா, அவங்க உடம்பு அப்படியே உள்ளே இழுத்துக்கிச்சு பாரு. அதை தான் இப்போ மூசானும் பண்ணுகிறான்னு நினைக்கிறேன். அவங்க உடம்புக்குள்ளே அது நடந்த மாதிரி தான் இருந்தது. அவங்க பிளட் வந்து அவங்க உடம்பு மூலியமாக அவங்க இதயத்தை நெருங்க ட்ரை பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது.
ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தமையோவை இழுத்து அந்த ஜீரணம் பண்ணுற மாதிரி எனக்கு ப்ராசஸாக இருந்தது. அதுக்குள்ளே அவங்க ஏதாவது பண்ணிடுங்கடான்னு அவங்க கதற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. பார்க்கலாம், நிறைய போராட்டம் நடந்துன்னு. அதேமாதிரி இவ்வளோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லார்ட் இனோஸ்கே அவன் எங்கடா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருந்தால் ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம டேஞ்சரோ மூலியமாக தான் பார்க்க முடிஞ்ச தவிர அவன் ஃபைட்டே பார்க்க முடியல. இங்கே நம்ம 2 தலைவர்கள் கலக்கிட்டாங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவன் வந்து என்ன சொல்கிறது, அவன் வந்தவன் ஜாலியாக இருக்கும்னு ஒன்று, ப்ளஸ் வந்து அவன் என்ன சொல்கிறது, அடுத்த அம்மாவாக நினச்ச ஒரு ஆள் வந்து இங்கே இறந்துட்டாங்கன்றப்போ இப்போ அவன் எப்படி மாறுவான்ற அந்த ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக எமோஷன் ஆவான். இது வரைக்கும் அவன் எமோஷனாகி எப்படி சொல்கிறது அப்படி பார்த்தது இல்லை, எல்லாத்தையும் கடந்து விட்டு தட்டி விட்டு போவான். பட் இது அப்படி போக மாட்டான் அப்படின்ற இதுவும் எனக்கு இருக்குது. கொஞ்சம் அவனும் சீரியஸ் ஆகணும் யுனெஸ்கோ மாதிரியே அப்படின்ற மாதிரி எனக்கு எண்ணம் ஓடிட்டே இருக்குது. பார்ப்போம். இல்லை டேஞ்சரோ ஃப்ளாஷ்பேக் வந்தது இங்கே தான் வருவான் போல தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அவனா கொஞ்சம் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடுவான், டக்குன்னு இதுதான் விஷயமா இருக்கும்னு கண்டுபிடிச்சி டேஞ்சரோ கிட்ட இருக்குத்தனமாக பண்ணாலும் ஏதாவது ஒன்று பண்ணிடுவான் அவன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, டே என்னடா வளர்ற என்னடா இப்படி காட்டுவாசி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் சொல்கிறதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, அது ஒரு ஹிட் ஆகும். இப்போ அவன் சொன்னது தானே இப்போ டேஞ்சரோக்கு ஃபீல் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஹிட் ஆகும். பார்க்கலாம். எனக்கு அந்த அந்த என்ன சிஸ்டர் டீமன் அந்த அண்ணன் தங்கச்சி இருக்கும்போது அதை கரன்னு அதான் பாருங்க, அந்த சீன் இன்னும் என் கண்மாடி இருக்குது. ரொம்ப பிடிச்ச சீன் அது. ஸோ அந்த மாதிரி அது சம்பவம்லாம் எதிர்பார்த்துங்கிறேன். பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் மீடியம் முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.